subarrays with odd sum. So given an array of integers கொடுத்துருக்காங்க, return the number of subarrays with odd sum. இதில் எத்தனை சப்பரேவை ஆட் பண்ணால் சம் ஆடாக இருக்கும் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ சப்பரேன்றதுனா இட்ஸ் பார்ட் ஆஃப் an array. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்பரே வரும், 1, 1, 3, 1, 3, 5, ரைட்டா? அப்போ இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கிட்டு 2 பாயிண்டர் இங்கேயே இருக்கும், ஐஜே 2 பாயிண்டர், ஃபஸ்ட்டு 1, அப்புறம் ஜே இங்கே வந்துச்சுன்னா 1, 3, ஜே இங்கே வந்துச்சுன்னா 1, 3, 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம், ரைட்? அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டர் ஐயை இங்கே மூவ் பண்ணிக்கோ, அப்போ ஜே இங்கே வச்சுக்கோ, 3, 3, 5, அப்புறம் ஐ இங்கே வந்துச்சுன்னா 5 மட்டும். இதாவது டிஃபரெண்ட் சப்பரேஸ். இந்த சப்பரேயோட சம்லாம் இது. இதில் எத்தனை ஆர்டர் இருக்கு? 1, 2, 3, 4. 4 is the output. So this is a simple logic, right? So how to code this? Okay, so here நம்ம 0ல இருந்து எண்ட் வரைக்கும் போகணும், கரெக்டா? ஸோ லென்த் வந்து என்ன, 0லேருந்து எண்ட் வரைக்கும் போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ வி ஹேவிங் கரண்ட் சம். இப்போ ஃபஸ்ட்டு ஐக்கு வச்சாச்சு, ஜே வந்துங்க ஐலேருந்தே ஸ்டார்ட் ஆகும், ரைட்? இப்போ நம்ம ஜே வேல்யூ மட்டும் இந்த கரண்ட் சம்மில் ஆட் பண்ணிட்டே போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகும், ஐ ஆட் ஆகுமா, அப்புறம் ஜே இங்கே போனால் 1 + 3 ஆகும், அப்போ இங்கே ஜே இங்கே போனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரும், கரெக்டாக? அப்போ 1 + 3 + 5. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஐ இங்கே வந்துடுமா, அப்போ கரண்ட் சம்மை புதுசாக இருந்து ஆரம்பிக்கணும். அதனால் கரண்ட் சம்மை இங்கே 0ன்னு பண்ணிக்கிறோம், அடுத்த ஐக்கு போகும்போது ஆட் பண்ணிட்டே வரோம். அது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர் இருக்கலாம். ஓகே, ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆட் பண்ணுற நம்பர் ஆஃப் ஆட் சப்பரேஸ் இட் கேன் பி ஒரு இண்டிஜரில் ஸ்டோர் பண்ணுற வேலையை விட அதிகமாக போயிடலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் the largest prime number which can be stored in an integer is 10⁻9 plus 7, which is what? 1க்கு அப்புறம் 8 0 அப்புறம் 7. இதான் அந்த நம்பர். 10⁻9 9 zeros வரும், அது கூட 7 ஆட் பண்ணிக்கணும். இது கூட மாட் பண்ணிக்கிறோம். ஏன் மாட் பண்ணிக்கிறோன்னா அதுக்கப்புறம் அதிகமானால் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது இண்டிஜரில் போயிட்டு. நான் மாடு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம மாடு பண்ணாலே இந்த நம்பரோட கம்மியாக தானே வரும். ஸோ ஆன்சரும் அது அப்போ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதனால் எந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கிலும் நம்ம ஏதோ ஆட் பண்ணிகிட்டே போகிறோம், இண்டிஜரோட அதிகமாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரோட மாட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 10⁻9 தான் 1E9 போட்டிருக்காங்க, தான் 10⁻9. ஓகே, அதோட 7 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, அது ஆர்டர் ஆஃப் n², ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் எஃபிஷியன்ட் லாஜிக் என்ன அப்படின்னா, சி சப்போஸ் யூ ஹாவ் அ நம்பர் 1 3 திருப்பி 1 3 5 இருக்குன்னு வச்சுப்போம். நான் ப்ரிஃபிக்ஸ் சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போகிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆட் கவுண்ட்டு ஈவன் கவுண்ட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ் சம் இங்கே 1 இப்போ ஆட் கவுண்ட் வச்சுப்போம். இது வரைக்கும் சொல்கிறேன், இது வர வரைக்கும் ஆட் கவுண்ட் என்ன 1 இருக்கும். ஈவன் கவுண்ட்டு எத்தனை ஈவன் நம்பர்ஸ் வந்துருக்கு, எத்தனை ஆட் நம்பர்ஸ் வந்துருக்குன்றது. ஈவன் கவுண்ட் 0 இருக்குமா? ஓகே, ப்ரிஃபிக்ஸ் சம் இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆச்சு, 4 ஆச்சு. இது ஈவன், ஸோ ஈவன் கவுண்ட்டில் 1, ரைட்டு. இதை ஆட் பண்ணும்போது 5 ஆச்சு, ஆட் கவுண்ட்டில் 1. இதை ஆட் பண்ணும்போது 8 ஆச்சு, ஈவன் கவுண்ட்டில் 1. இதை ஆட் பண்ணும்போது 8 + 5 13, ஆட் கவுண்ட்டில் 1. ஓகே, நான் ஈவன் கவுண்ட் ஆட் கவுண்ட் மட்டும் ட்ராக் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிக்கேன், கரெக்டாக? எனக்கு ஃபுல்லாக என்ன வந்திருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட்டில் வந்து டோட்டலாக எத்தனை சப்பரே வித் ஆட் சம் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த நான் 5 ஆட் பண்ணும்போது ஃபைனலாக என்ன வருது, ஒரு ஆட் நம்பர் வருது. அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு ஆடு, அப்போ ஒரு சப்பரே வித் ஆட், அதனால் 1 ஆட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே இது வரைக்கும் எனக்கு ஆட் கவுண்ட் வந்துருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது உனக்கு ஈவன் கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் இங்கே ஒரு ஆட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ தானே ஃபுல்லாக ஆட் வரும். ரைட், அது மாதிரி அப்போ இது வரைக்கும் ஒரு ஆட் கவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆட் கவுண்ட் இருக்குது. ரைட், அப்போ எத்தனை ஈவன் கவுண்ட் இருக்குது? அப்போ எத்தனை ஈவன் கவுண்ட் இருக்குது அப்படியே நோட் பண்ணனா, இப்போ எத்தனை ஈவன் கவுண்ட் இருக்குது இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும்? இது ஒரு ஈவன் கவுண்ட், இது ஒரு ஈவன் கவுண்ட். அப்போ 2 ஈவன் கவுண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் ஒரு ஈவன் கவுண்ட் வந்திருக்குன்னா நம்ம ஆட் பண்ண நம்பரும் ஆடு. ஒரு 2 ஈவன் கவுண்ட் வந்திருக்குன்னா அப்போ 2 சப்பரே இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சப்பரே, இது ஒரு சப்பரே வித் ஆட் சப்புன்னு அர்த்தம். ரைட், ஸோ அப்போ நம்ம இது ஃபுல்லாக ஆட் பண்ணி நமக்கு ஆட் வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஈவன்ஸ் கவுண்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ அத்தனை சபர். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஈவன் கவுண்டா? அப்போ இது ஈவன் கவுண்ட்னா இதை ஆட் பண்ணுறது மூலிமா தான் ஆட் வந்திருக்குது. அப்போ இது ஒரு சப்பரே, ஆட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். 2 வந்திருக்கு அப்படின்னா இங்கே ஒரு ஈவன் வந்திருக்குன்னு அர்த்தம்னா, அப்போ இங்கே ஒரு ஈவன் வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு சப்பரே இருக்குது. ரைட், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் ஆடு தான் வரும். ஏன்னா இது ஃபுல்லாக ஆட் பண்ணி ஆடு வந்திருக்குது, இது வரைக்கும் ஈவன் வந்திருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் ஆடு தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரெஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா ஆடு வருது அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை ஈவன் கவுண்ட் இருக்கோ அந்த ஈவன் கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கும். சப்போஸ் நம்ம ப்ரிஃபிக்ஸை மாடும்போது ஈவன் வருது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இதுக்கு ஈவன் வந்திருக்குது, இதுக்கு முன்னாடி எத்தனை ஆடு வந்திருக்குன்னு பாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை ஆடு வந்திருக்கு? இது ஒரு ஆடு, இங்கே ஒரு ஆடு. அப்போ எத்தனை சப்பரே இருக்கு? இது ஒரு சப்பரே, இது ஒரு சப்பரே. ஸோ ஈவன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை ஆடு கவுண்ட் இருக்குதோ அதை அப்படியே ரெஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ரைட், ஸோ லெட்ஸ் ட்ரை டு டூ திஸ். Okay, so obviously I will have current sum which is 0, odd count which is also 0, okay, even count which is also 0. So odd count, even count எல்லாம் வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to, அப்புறம் நமக்கு இந்த மாடுல பண்ணணும்ல, அதை வந்து அதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கும். அது கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் நம்ம எல்லாம் கேபிட்டலில் போடலாம். இஸ் ஈக்குவல் டு 1 into 10 power 9 plus 7. இதை இன்டிஜராக டைப் காஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இதுலேயும் போகணும். ஃபார் இன்ட் வேல் கோலன் ஏஆர்ஆர் எல்லா வேல்யூஸ் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு என் கரண்ட் சம்மோட அந்த வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ கரண்ட் சம் வந்து ஆடாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ரிசல்ட்டும் 0 வச்சுப்போம். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. ஓகே, அப்போ நம்ம ரிசல்ட் கூட என்னத்தை ஆட் பண்ணோம்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஒரு 1. இப்போ ஆட் பண்ணது ஆடு வந்துருச்சு, அப்போ இது ஃபுல்லாகவும் ஒரு ஆடு, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை ஈவன் கவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம், அந்த ஈவன் கவுண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரைட், இது எல்லா வேலையும் என்ன பண்ணுறோம்? பெருசாக வரலாம், அதனால் பர்சன்டேஜ் மாட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த சமயத்தை என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆட் வந்துருக்கா, அதனால ஆட் கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம். ஓகே, இப்போ எல்ஸ்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈவன் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈவன் வந்துச்சு அப்படின்னா ரெஸ் கூட என்ன பண்ணணும்னா ரெஸ் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை ஆட் கவுண்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். அத்தனை சப்பரே இருக்கு, ஆட் கவுண்ட் சப்பரே மாட்.
இப்போ எடுத்தது ஈவன் கரெக்டாக, ஈவன் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், கரெக்ட். ஃபைனலாக என்ன பண்ணோம், நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும், அவ்வளோதான். லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் சி. ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா we are going having only one loop, order of n time complexity, அவ்வளோதான். we got a good result. We didn't use any extra space.